ஆமென். இயேசு எல்லாருக்கும் நல்லவர். இயேசு எப்பவுமே நல்லவர். ஆமென். இல்லையா? ரொம்ப அருமையான பாடல். தாயினும் மேலானவர் இல்லைங்களா? ஒரு தாயை விட ஒரு தாய் நம்மள என்ன பண்ண மாட்டாங்க, நம்ம கஷ்டம்னா உடனே துடிக்கிறது என்னது? தாயினுடைய உள்ளம் தான். ஆனா ஆண்டவர் அதற்கும் மேலாய் தாயினும் மேலானவர் இல்லைங்களா? தந்தையை போல நம்மை தோளின் மீது சுமக்கிறவர். ஹல்லேலூயா. நம்மள யார் நினைக்கிறாங்களோ இல்லையோ, யார் நம்ம நினைக்கிறா? கர்த்தர் நம்ம நினைக்கிறார் இல்லையா? என்னை நினைப்பவர், என்னை நினைத்தவர், என்னை அறிந்தவர் இல்லையா? நம்ம எல்லாம் ஆண்டவர் நம்ம அறிஞ்சதுனாலதான் இன்னைக்கு நம்ம எல்லாம் வந்து உட்கார்ந்துருக்கோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னு சொன்னா, என்னுடைய கணவர் இந்த இடத்திலேயே பிறந்து வளர்ந்து இன்னைக்கு கர்த்தர் சாட்சியாய் ஊழியக்காரராய் கர்த்தர் மாற்றி இதே பகுதியிலே கர்த்தர் அவரை சாட்சியாய் நிறுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க மத்தியிலே நாங்கள் குடும்பமாய் வந்து ஊழியம் செய்வதற்கு மிகவும் சந்தோஷப்படுகிறோம். கர்த்தருக்கு எல்லா கனமும் மகிமையும் துதியும் அவருக்கே செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. என்னுடைய சிறு சாட்சியை மாத்திரம் நான் சொல்லி, ஆண்டவரே, நான் ஆராதனைக்குள்ளாய் கடந்து போகிறேன். நான் என்னுடைய சின்ன வயசுலயே, அதாவது ஒரு வயசு ஆகிறதுக்கு முன்னாடியே என்னுடைய தகப்பனார் இறந்து விட்டார். ஆக்சுவலி எங்க அப்பா பார்த்தது கூட எனக்கு ஞாபகம் இல்லை. நாங்களும் இந்து மார்க்கத்துல இருந்து தான் இன்னைக்கு ஆண்டவருக்குள்ளாய் ரட்சிக்கப்பட்டு இன்னைக்கு கர்த்தருக்காக ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் யாரு என்ன எது எதுவுமே தெரியாது. இதே போல ஒரு கூட்டத்துலதான், கணவர் இல்ல, யாருமே இல்ல, எப்படி வளர்ப்பேன் என்று என்னுடைய அம்மா வந்து ரொம்ப மிகவும் வேதனைப்பட்டு, இது போல உங்களை போல ஒரு கூட்டத்துலதான் வந்து என்ன பண்ணாங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுக்கிறேன் சுப்பா, எனக்கு யாரும் இல்ல, என்ன நீங்க என்னை பிள்ளைகளை நீங்க வளர்த்து கொடுங்க இல்லையா? அந்த ஒரு வார்த்தை, ஆண்டவரே என் கரத்தை பிடிச்சு நீங்க நடத்துங்க. எனக்கு இயேசுனா யாரும் தெரியாது, எப்படி செபிக்கணும் தெரியாது, என்ன பண்ணணும் தெரியாது. அதனால அவங்க எல்லாம் சொல்றாங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க. நான் அப்படியா ஏற்றுக்கொள்ளுகிறேன் சொல்ல அந்த மாத்திரத்துல இருந்து இன்றைக்கு வரைக்கும் கர்த்தர் கரம் பிடித்தவர் எங்களை விடவே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாயாரை மாத்திரம் இல்ல, என்னையும் ஆண்டவர் என்ன பண்ணல, விடல. ஹல்லேலூயா. அதுதாங்க நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஒரு வார்த்தை, ஆண்டவரே என் உள்ளத்துல வாங்க, என் வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுக்கிறேன், என் கரத்தை பிடிச்சு நீங்க நடத்துங்க நீங்க சொல்வீர்கள். ஆனால் உங்க கரத்தை பிடிப்பார் என்று சொன்னால் நம்ம ஒருவேளை விட்டுருவோம், கஷ்டங்களை பார்த்து விட்டுருவோம், கண்ணீரின் அனுபவங்களை பார்த்து விட்டுருவோம். ஆனா கர்த்தர் நம்மை கரம் பிடித்தவர் ஒரு நாள் நம்மை விடுவதே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்க மத்தியில கர்த்தர் என்னை ஒரு ஊழியக்காரியாய் வைத்திருக்கிறார். ஆமென். நானே நினைச்சு பார்க்கல கர்த்தர் இந்த அளவுக்கு உயர்த்துவார் என்று சொல்லி. ஹல்லேலூயா. எல்லாரும் சொன்னாங்க, இவ சின்ன வயசுலயே அப்பா அவளை எழுந்துட்டா, நாங்க எந்த ஃபங்க்ஷனுக்குமே போக மாட்டோம். நானும் என்னுடைய தாயாரும் என்ன சொல்றாங்க, அவர் ஆசை இல்லாதவர். அப்படிதான் நான் வளர்க்கப்பட்டேன். ஹல்லேலூயா. என்னோட 25 வயது வரைக்கும் நான் அப்படிதான் இருந்தேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் அப்படியே என் வாழ்க்கை என்ன பண்ணாரு, என்னைக்கு இது எல்லா கணமும் எப்படி வந்தது என்று சொன்னால், ஆண்டவர் என் வாழ்க்கையில வந்தாரு, கர்த்தர் என் கணத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. உலக பிரகாரமான தகவல் இருந்திருந்தால் கூட நான் இந்த அளவுக்கு இருப்பேனா என்பது எனக்கு தெரியாது. ஆனா கர்த்தர் என்னைக்கு என் அப்பாவா இருந்து எல்லா பொசிஷன்லயும் என் அப்பா இருக்கிற இடத்துல கர்த்தரை வைப்பேன். ஆமென். ஸ்கூல் படிக்கும் போது who is your father அப்படி கேட்பாங்க, நான் சொல்லுவேன் Jesus is my father. ஆமென். ஏன்னா எங்க அப்பா இறந்துட்டாங்க, நான் சொல்ல மாட்டேன் யார்கிட்டயும். எனக்கு யாரு அப்பா? இயேசுப்பா. Jesus is my father. நான் சொல்ல 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 கர்த்தரே என் வாழ்க்கையில என்ன பண்ணாரு, கிரியை செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அருமையான கணவரை, ஊழியக்காரரை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். 3 பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். இது எல்லா கணமும் எல்லாம் என்ன ஒதுக்கி வைத்தாங்க. ஒதுக்கி வைக்கப்பட்டுதான் நான் வளர்க்கப்பட்டேன் இல்லையா? எந்த ஃபங்க்ஷன்ஸ்க்கும் நாங்க போனது கிடையாது. ஆனா இன்றைக்கு கர்த்தர் எப்படி மாற்றிருக்கிறார், நாங்க போய் தான் ஃபங்க்ஷனே ஆரம்பிக்கிற அளவுக்கு கர்த்தர் என்ன பண்றாரு, மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த கணம் எப்படி வந்தது, இந்த உயர்வு எப்படி வந்தது? இயேசு எங்க வாழ்க்கையில வந்தார், அப்பதான் ஆண்டவர் உயர்த்துகிறார். ஹல்லேலூயா.